ஒரு விஷயத்துல உங்க பக்கத்து ஒரு தப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, கொஞ்சம் கூட தயங்காம, வயசு வித்தியாசம் பார்க்காம மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா, செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திருத்திக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேறிருவாங்க. ஆனா, தன்னோட தப்ப நியாயப்படுத்துறவங்க, தன்னோட வாய் திறமைனால அப்ப பிரச்சனைய பேசி தீர்த்துருவாங்களே தவிர, மறுபடியும் வேற ஒரு தப்புல சிக்க தான் செய்வாங்க. அதே மாரி நீங்க எந்த ஒரு தப்புமே செய்யாம ஒரு இடத்துல உங்கள குற்றவாளியா நிக்க வைக்கிறாங்க அப்படின்னும்போது, ரொம்ப தைரியமா எதிர்த்து நில்லுங்க. இல்லன்னா உங்கள குற்றவாளியாக்கி எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. லைஃப்ல இந்த விஷயங்கள மட்டும் என்னைக்குமே மறந்துறாதீங்க. தப்பு செஞ்சா மறைக்காதீங்க. நல்லது செஞ்சீங்கன்னா சொல்லி காட்டாதீங்க. கோபமா இருக்கும்போது வார்த்தைய விட்றாதீங்க. மகிழ்ச்சியா இருக்கும்போது வாக்கு குடுத்துறாதீங்க. துன்பமான நேரத்துல யாரையும் எடை போட்றாதீங்க. சந்தோஷமான நேரத்துல யாரையும் ஒதுக்கிராதீங்க. அடுத்தவங்கள பார்த்து ஏளனமா சிரிக்காதீங்க. ஆத்திரத்துல எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. ஒரு நபர் மேல அன்பு வைக்கிறது, விட்டு குடுக்கறது, அனுசரிச்சு போறது இதெல்லாம் நல்ல குணம் தான். ஆனா அத அவங்க மதிக்கல அப்படின்னும்போது விட்டுறது தான் உங்களோட தன்மானம். ஆனா அது புரியாம, அவங்க என் மேல அன்பு வைக்காட்டினா என்ன? நான் உங்க மேல உண்மையான அன்பு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு காரணத்த சொல்லி, உங்க மேல அன்பு இல்லாத அந்த நபருக்காக எல்லா விஷயங்களையும் நீங்க செஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றதே தெரியாம போயிரும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.